பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்திருக்கும் நிலையில் தன்னை அழைப்பதற்கு ஆளில்லாமல் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனியாக புலம்பி வருவதாக அமைச்சர் கோவி செழியன் விமர்சித்திருக்கிறார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே ஏனநல்லூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் 2026 தேர்தலில் வெற்றி பெறுவது திமுக தான் என்றும் 2வது இடத்திற்குத்தான் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளிடையே போட்டி நிலவுவதாகவும் கூறினார். இதில் பாஜக இல்லாத நிலையில் அதிமுக விஜய் சேர்வார் என்று எதிர்பார்த்தது இல்லாததாகிவிட்டது. அழைப்பதற்கு யாரும் இல்லாத நிலையில் அவர் தனித்த நிலையில் நின்று புலம்புகிறார். எது எப்படியாக இருந்தாலும் தேர்தல் என்று வந்தால் முதலிடத்தில் நின்று வெற்றி பெறுகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். 2ஆம் இடம் யாருக்கு என்பதுதான் இன்றைக்கு போட்டியே தவிர 2ஆம் இடத்தில் தாவேகாவா, 2வது இடத்தில் அதிமுக பாஜக கூட்டணியா, 2வது இடத்தில் கூட்டணி முடிவெடுக்காத பாமக அல்லது நாம் தமிழர் கட்சியா என்பதுதான் போட்டியே தவிர முதலிடத்தில் நின்று வென்று 2026 7வது முறையாக 2வது முறை முதலமைச்சராகிற தலைவர் தமிழ்நாட்டு தலைவர் தளபதி தான் என்பதில் மாற்று கருத்தில்லை. எனவே 2வது இடம் யாருக்கு என்கிற போட்டியில் அவர்கள் பேசுகிற பேச்சு தானே தவிர திமுகவின் வெற்றியை விஜயினுடைய பேச்சு பாதிக்காது. பாதிக்கிற சூழல் தமிழகத்தில் இல்லை.